என்னோட 15 ஏஜ் இருக்கும். அந்த 15 வயசுல வந்து நான் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த 15 வயசுல சென்னைக்கு வந்துட்டு என்னோட கசின் ஷாப் வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ நான் சொல்றது 99ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் சென்னைக்கு வந்தது 95ல. ஸோ 95 to 99 இருக்கு இல்லையா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து கஃபேஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலா ஒரு காஃபி ஷாப் தான். அதாவது காஃபி ஜூஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சின்ன கடை. அந்த கடையில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லீடிங் கார்பரேட் கம்பெனி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 15,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ நான் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு 1 இயர் நான் பண்ணுறேன். அந்த 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், நாங்கள் கொடுத்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த அட்மினில் இருக்கிறவங்களே அடுத்தடுத்த கம்பெனிஸ்க்கு வந்து எங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த பிராண்ட் இருக்குது, ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி பிராண்ட் இருக்குது, அவங்க நல்லா பண்ணுறாங்க, நீங்களும் உங்கள் கம்பெனியில் பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நான் டாப் லெவலில் இருந்த கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸ்லையும் கிட்டத்தட்ட 13 கம்பெனிஸ் உள்ள என்னோட ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி பிராண்டை நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். மந்திரம் என்னன்னா 0% வேஸ்டேஜ் என்ற கான்செப்ட் தான் என்னோட பிசினஸோட மோட்டிவேவும். எப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அதுலேருந்து எத்தனை ப்ராடக்ட் பண்ண முடியும். 2018ல ஓப்பன் பண்ணோம். அகைன் வந்து என்னால் வந்து 2019ல இன்னொரு ஸ்டோர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2020ல வரும்போது 3 ஸ்டோர் கொண்டு வந்துட்டேன். அப்போ 3 ஸ்டோர் வந்துருச்சுன்னா அப்போ நான் ப்ராப்பராக நான் என்னோட பிஸ்னஸில் வேலை போயிட்டு இருக்கேன்றதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த பிராண்ட் மேலேயும், ஸோ நான் கொடுக்குற ப்ராடக்ட் மேலேயும் வந்ததுனால தான் இந்த இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றாங்க. அவங்கள்ட்ட பணமும் இருக்குது. இன்னைக்கு அந்த பணத்தை போட்டால் பணம் வந்துடும்ன்ற கான்செப்டில் இருக்கிறவங்கள நான் தயவு செய்து நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறதே கிடையாது. பார்ட்னர்ஷிப் நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதே கிடையாது. இது வந்து ஒரு பேஷன் எனக்கு பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி நாங்கள் கொடுக்குறோம். வெல்கம் டு வாவ் தமிழா சக்ஸஸ். திஸ் இஸ் ஆங்கர் காவேரி ராமன். ஸோ இன்னைக்கு நம்ம ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் அரவிந்த் அவர்கள் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவரோட பிஸ்னஸ் ஜேர்னியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம், ஃபைன். இப்போ உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி, அதாவது நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, அதோட ஃபுல் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், நான் உங்கள் அரவிந்த் கதிர், ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூசியோட ஃபவுண்டர் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வேர்ல்டு பிராண்ட் வந்து ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் அண்ட் சென்னை தாண்டி கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், திருப்பூர், இப்போ வந்து திருப்பதி, ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கல, இதோட ஸ்டார்டிங் ஜேர்னியை வந்து என்னோட ஸ்டோரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு விருப்பப்படுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 15 ஏஜ் இருக்கும். அந்த 15 வயசில் வந்து நான் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த 15 வயசில் சென்னைக்கு வந்துட்டு என்னோட கசின் ஷாப் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் வந்து நான் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அது என்ன மாதிரி ஷாப்னா, அது வந்து நார்மலாக இப்போ நான் சொல்கிறது 99ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் சென்னைக்கு வந்தது 95ல. ஸோ 95 to 99 இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கஃபேஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு காஃபி ஷாப் தான். அதாவது காஃபி ஜூஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சின்ன கடை. அந்த கடையில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர்கிட்ட 4 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். எனக்கான தேடல் வந்து அது இல்லை. எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் அதில் இல்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது பண்ணணும், இதை தாண்டி ஒரு விஷயமா நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற போது தான் நான் என்ன பண்ணேன், அந்த 4 இயர்ஸில் வந்துட்டு என்ன லேர்ன் பண்ண முடியுமோ, பர்ச்சேசிங்லேருந்து மேக்ஸிமம் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்றதுல இருந்ததுனால நான் அந்த 4 இயர்ஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு என்னோட முதல் பிஸ்னஸை 1999ல் செப்டம்பரில் வந்து ஸ்பென்சர் பிளாசா, நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்பென்சர் பிளாசா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. ஸோ அப்போ வந்து அதுதான் ட்ரீம் மால். அந்த மாலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 99ல் ஸ்டார்ட் பண்ணி 2005 வரைக்குமே எனக்கு நல்ல பிஸ்னஸ் பீக்கில் இருந்தது. ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாமே எனக்கு ரெகுலர் கஸ்டமராக வந்ததுனால பிஸ்னஸ் வைஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படிங்கும்போது என்னென்னா, ஒன் ஆஃப் த கஸ்டமர் வந்து எங்கூட வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு இடம் இருக்குது புருஷவாக்கத்தில், நான் இடம் என்னோடது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு மால்குள்ளே இருக்கிறோம். ஸோ நம்ம வெளில போனால் இன்னும் கொஞ்சம் நம்மளோட பிராண்டு, சரி அப்போ வந்து பெரிய பிராண்டு கிடையாது, அடுத்து வந்து அந்த நேம்
அந்த ஜூஸ். ஆனால் அப்போவே நான் அந்த ஜூஸ் வேர்ல்டு அப்படின்ற நேமை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ லோகோஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சரி அப்போ நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தி நெக்ஸ்ட் லெவலில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு திங்க் பண்ணி சரி ஓகே நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் கூட 2008 இருக்கும்னு நினைக்கிறேன். 8 ஆமாம் 2008 வந்து புருஷவாக்கம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பிஸ்னஸ் வைஸ் வந்து ஸ்பென்சர் பிளாஸாவில் வந்து இருக்கிறது என்னோட ஓன். புருஷவாக்கம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிட்டு இருந்தோம். அகைன் வந்து இன்னொருத்தர் எனக்கு அப்ரோச் பண்ணார். புருஷவாக்கத்தில் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி ஃப்ரான்ச்சைஸா இல்லை பார்ட்னர்ஷிப்பாக. ஆமாம், அப்போ வந்து நீங்கள் சொல்கிற ஃப்ரான்ச்சைசி மாடல்லாம் இப்போ வந்தது எல்லாமே ஒரு இன்னைக்கு ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசின்றது நல்லா பெருசாக பூம் ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் கிடையாது. ஸோ நான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இறங்கணுமா. அகைன் வந்து டி நகரில் ஒருத்தர் அப்ரோச் பண்ணார். ஓகே இது நல்ல டீலாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து எனக்கு பிஸ்னஸ் வந்து எப்படி அக்ரிமெண்ட் பண்ணணும், எப்படி பார்ட்னர்ஷிப் பண்ணணும், பிராண்ட் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ ஓகே 2 பேரும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 10 lakhs ஆகுதா, நீங்கள் ஒரு 5 lakhs போடுங்க, நான் ஒரு 5 lakhs போட்டுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணோம். பட் ஆனால் உழைப்பு எல்லாமே என்னோட உழைப்பு தான். அவங்க வந்து ஒன்லி மணி மட்டும் போட்டுட்டாங்க, மந்த்லியான ப்ராஃபிட் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. டி நகர்லேயே ஓப்பன் பண்ணோம். அகைன் டி நகர்லேருந்து ஒரு கஸ்டமராக வந்து சைதாப்பேட்டு. ஸோ சைதாப்பேட் வந்து எங்கன்னா சைதாப்பேட் நியர்பை கோர்ட் இருக்கும், அந்த கோர்ட் பக்கத்தில். ஸோ அங்கேயுமே என்ன பண்ணுறாரு, ஒரு பில்டிங் ஓனர் தான். ஸோ என்கிட்ட இடம் இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த 4 ஷாப் பண்ணும்போது எனக்கான இது வந்து தேடல் வந்து என்னால் சரி இது எனக்கு பெருசாக இல்லை, அப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படிங்கும்போது என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு எப்படின்னா எனக்கு கஸ்டமராக வர்றவங்க அவர் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்துட்டு நீ போனால் நான் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. சரி ஓகே நமக்கான தேடல் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்குது, நம்ம இதில் வந்து எனக்கு திருப்தி அடையலை. ஸோ அப்போ வந்து நம்ம கார்ப்பரேட் கம்பெனிஸ்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் கார்ப்பரேட் கம்பெனி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 15,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ நான் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு 1 இயர் நான் பண்ணுறேன். அந்த 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், நாங்கள் கொடுத்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த அட்மினில் இருக்கிறவங்களே அடுத்தடுத்த கம்பெனிஸ்க்கு வந்து எங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த பிராண்ட் இருக்குது, ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸி பிராண்ட் இருக்குது, அவங்க நல்லா பண்ணுறாங்க, நீங்களும் உங்கள் கம்பெனியில் பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நான் டாப் லெவலில் இருந்த கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸ்லையும் கிட்டத்தட்ட 13 கம்பெனிஸ் உள்ள என்னோட ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸி பிராண்டை நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். ஸோ நல்ல சக்ஸஸாக எனக்கு ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸின்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. 2016, 17 இந்த மாதிரி 18, 19, 20 வரைக்குமே வந்து ஃபுல்லாமே அதில் தான் இருந்தேன். ஸோ இதில் என்னென்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன டவுன்னா ஒரு 4 ஷாப் போயிட்டு இருக்கு அது தனியாக. அண்ட் தென் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸில் அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அடுத்தடுத்த இது போயிட்டே இருக்கும். ஒரு 2015 எனக்கு வந்து ஒரு மேஜர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்க்குறீங்களே, எனக்கு வந்து நார்மல் லெக் கிடையாது. ஸோ எனக்கு வந்து லெக் வந்து கம்ப்ளீட்டாக க்ரஷ் ஆயிடுச்சு, அதோட நீ வந்து க்ரஷ் ஆயிடுச்சு. ஸோ 1 இயர் இதை ரெடி பண்ணாலுமே எப்படி நடப்பாங்க அப்படின்றது தெரியாது. அண்ட் தென் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு மோர் தென் இயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க டாக்டர். ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து என்னென்னா சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படியே இருக்கிறது கொஞ்சம் நானுமே டவுன் ஆனேன். பட் அந்த டயத்தில் தான் நான் அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு 3 ஷாப் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அரவிந்த் நீங்கள் வந்து திருப்பி வந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் எந்திரிச்சு அந்த அந்த ஃபஸ்ட் இருந்த உத்வேகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, வேணா நாங்கள் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு ஆள் அடிபட்டிருக்கும் போது வந்துட்டு சரி ஓகே நீங்கள் ஸ்பீடாக ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க, 1 இயர் 2 இயரில் நம்ம திருப்பியும் வேறு லெவல் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் ஆனால் இவங்க இந்த மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா சரி என்னடா இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு 4 வருஷம் உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம், 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அந்த ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாலுமே இவங்களோட தாட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரே நைட்டில் நான் முடிவெடுத்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பார்ட்னர்ஸ் எல்லாரையும் வர வச்சு, ஏன்னா நம்மளால தான் நடக்க முடியாது இல்லையா, ஸோ நம்ம வீட்டுக்கு வர வச்சு சரிங்க இப்போ வந்து அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஷாப் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு என்னோட பிராண்ட் நேம் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த பணம் கேட்டாங்க. இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மேலேயே நான் பணம் எடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு மணி எதுவுமே வேண்டாம், என்னோட ஷாப்பை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, பட் நேமை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப சந்தோஷம், ஆஹா நமக்கு ஒரு கடை கிடைக்குது, ஒரு பிஸ்னஸோட கடை கிடைக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷம். ஸோ அதோட வந்து கொடுத்தாச்சு கடை. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எந்த ஷாப்புமே கிடையாது. ஸ்பென்சரில் இருந்ததுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நம்மளால் பார்க்க முடியலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒன்லி கார்ப்பரேட் கம்பெனிஸில் மட்டும் அப்போ அந்த டயத்தில் 2015 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கார்ப்பரேட் கம்பெனிஸில் உள்ளே வந்து நம்மளோட ஸ்டால் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. ஸோ அது மேன் பவர் வச்சு நான் வீட்டிலேருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் பிரேக். அதுக்கப்புறம் 2017 வந்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் யாருன்னா எனக்கு கஸ்டமராக வருவாங்க இல்லையா, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், வெல் விசர் எல்லாமே அவங்க தான். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன அரவிந்த் உன்னால் வந்து ஒரு
எத்தனை கடை வேணாலும் உன்னால் உருவாக்க முடியும், நீ ஏன் வந்து வெளியே கடை போடக்கூடாது, திருப்பி நீ ஒரு கஃபே ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து இல்லை வேண்டான்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் வீட்டில் வந்து ஒய்ஃபு அம்மாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இல்லை நீங்கள் வந்து திருப்பி வரணும் அப்படிங்கும்போது தான் நாங்கள் டிஸ்கஸ் என்ன பண்ணோன்னா, உன்னால் திருப்பி எந்திரிச்சு வர முடியாதுன்னு சொல்லி கடை வாங்கினாங்கல்ல, இவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு அது வந்து பெரிய பிராண்டாக கொண்டு வரணும், அது ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த இடத்துல. அப்போது எப்படி சார் திருப்பியும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? அப்போது ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணுற நிலமை வந்துருச்சு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது கூட வேணான்ட்டீங்க. அப்படிங்கும்போது திருப்பி அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்லையா? அப்போ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த மாடலே கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது மாடல் முன்னாடி இருந்தது கூட இப்போ இது வந்து ப்ராப்பராக வந்து இது வந்து நம்ம லோகோஸ்லேருந்து நம்மளோட கம்பெனி அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து. அதுக்கு முன்னாடி பெருசாக லோகோஸ் இல்லையா? இல்லை மேடம், அப்போ வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு லோகோ கிரியேட் பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம ட்ரேட்மார்க் எதுவுமே வாங்கினது கிடையாது. ஸோ நான் என்னென்னா இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து ஒரு இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறாரு. அவர் என்னன்னா ஒரு சஜஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி நான் ஒரு கன்சல்டன்ட், எனக்கு தெரிஞ்ச கன்சல்டன்ட் இருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை நீங்கள் ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படிங்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அவர் பேர் வந்து மிஸ்டர் ஐயப்பன் ராஜேந்திரன், அவரோட கம்பெனி நேம் வந்து ஸ்ட்ராட்டஜைசர். ஸோ அவங்கள போய் நான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது இந்த மாதிரி என்னோட பிராண்ட் ஆக்சுவலி முன்னாடி ஒரு 4 ஸ்டோர் வச்சுருந்தோம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணோம். இப்போ திருப்பி வந்து நான் இதை கொண்டு வர போகிறேன், இது வந்து பெரிய லெவலில் பிராண்டாக கொண்டு வரணும் அப்படின்னு. மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணார் அவர்? நாட் மார்க்கெட்டிங் மேடம், மார்க்கெட்டிங் பண்ணல. ஆக்சுவலி இது வந்து ஒரு பிராண்டை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்கள் லோகோ இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எப்படி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அண்ட் ப்ராப்பர் ஜிஎஸ்டி எப்படி நீங்கள் 10 பண்ணணும். அண்ட் தென் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பில் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா ப்ராப்பராக எப்படி அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப்ல எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசணும். அப்போ அவரோட பேசும்போது தான் என்னென்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். இப்போ அந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் பண்ணலாம்னா ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வந்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் ஒரு ஸ்டோர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோர் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தீங்க? ஸோ இப்போது 2018 நான் ஒரு கன்சல்டண்ட்டை அப்ரோச் பண்ணேன் இல்லையா, அப்ரோச் பண்ணி பிராண்ட் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து எங்களுக்கு கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பிரகாரம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக பண்ணிவிட்டு 2018 வந்துட்டு ஒரு ஸ்டோர், அதாவது முன்னே இருந்த ஷாப்புக்கும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கஃபே கான்செப்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இதை சேஞ்ச் பண்ணி நான் ஓப்பன் பண்ணோம் இது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க, இதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 26 ஷாப்ஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. 26 ஷாப்பில் வந்து ஒரு 20 ஃப்ரான்ச்சைசிஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், 6 ஓன் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரான்ச்சைசிஸ் மாடல்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபுட் பிஸ்னஸ்க்கு வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா பேசிக்காக என்னென்ன விஷயம் பார்க்கணும்? மேடம் ஆக்சுவலி வந்து இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் குமிஞ்சு கிடக்குறாங்க. எப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை ஓப்பன் ஆகுது, 3 மாதம் கழிச்சுன்னா க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இப்போ என்னென்னா இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிராண்டு வந்து எத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குதுன்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது அந்த பிராண்டு வந்துட்டு சக்ஸஸாக ரன் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி நாங்கள் கொடுத்தோம் இல்லையா, இதை வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் பில்ட் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ 2018 ஓப்பன் பண்ணோம். ஸோ 18 ஓப்பன் பண்ணோம்னா 19-22 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் R&D பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன அதாவது எவ்ரி மந்தோட ஒவ்வொரு மந்த் வேரி ஆகும். அப்போ அந்த மந்தில் என்ன சேல் வருது, அப்போ ஒரு 1 இயர் என்ன சேல் வருது, அதோட P&L என்ன, இந்த மாதிரி பார்க்கும்போது 2018 ஓப்பன் பண்ணோம். அகைன் வந்து என்னால் வந்து 2019 இன்னொரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் நான். ஸோ அகைன் வந்து 2020 வரும்போது 3 ஸ்டோர் கொண்டு வந்துட்டேன். அப்போ 3 ஸ்டோர் வந்துருச்சுன்னா அப்போது நான் ப்ராப்பராக நான் என்னோட பிஸ்னஸில் வேலை போயிட்டுருக்கேன்றதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த பிராண்டு மேலேயும் ஸோ நான் கொடுக்குற ப்ராடக்ட் மேலேயும் வந்ததுனால தான். ஏன்னா இந்த பிராண்டை இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான். அப்போ அவங்களும் சக்ஸஸ் ஆகணும். அப்போது என்னால் முடியும், ப்ராப்பராக நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே சொல்லி தான் நான் அந்த பிராண்டை வந்து நான் ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு போகிறேன். அப்போது ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு போகும்போது ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன விஷயம் ரொம்ப கவனிக்கணும் அப்படின்றத அவங்கள சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. என்னென்னா பிராண்ட் எத்தனை வருஷமாக இருக்குது, அவங்களோட P&L என்ன, இப்போ இத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களே, இப்போ என்ன அவங்களோட P&Lன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த பிராண்ட் எடுக்கலாம். ப்ராப்பர் மெயினாக என்னென்னா அவங்க பிராண்டு அவங்களோட ப்ராடக்ட் SOP இருக்கான்னு பார்க்கணும். SOPனா என்ன சார்? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மேடம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா எப்படின்னா இப்போ ஒரு பாஸ்தா நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, ஸோ அது என்னென்ன கிராமேஜில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எங்களோட கிச்சனில் இருக்கும். ஸோ அவங்கள இத்தனை கிராம் இந்த கிராம் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வேஸ்டேஜஸ் வராது. ரெண்டாவது வந்து டேஸ்ட் வந்து மாறாது. ஏன்னா இது வந்து செயின் ஆஃப் அவுட்லெட்ஸ் வாங்கும்போது நான் இங்கே அண்ணா நகரில் சாப்பிட்டேன், KK நகரில் சாப்பிட்டேன், இல்லை பெசன் நகரில் சாப்பிடும் போது 3மே ஒரே டேஸ்ட்டில் வரணும்னா
ப்ராப்பர் எஸ்ஓபியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ தென் அந்த எஸ்ஓபினால என்னன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஃபுட் காஸ்ட் என்னன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ப்ரைஸிங் எப்படி வைக்கணும்னா ஃபுட் காஸ்ட் என்ன வருது. ஸோ இன்றைக்கி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேஸில், அதாவது ரெஸ்டாரண்ட் பற்றி நான் பேசலை, நான் அந்த மாதிரி கஃபேஸ், இப்போ எங்களோட கஃபேஸ் மாதிரி இருக்க கஃபேஸில் 35 to 40% தான் இருக்கணும் ஃபுட் காஸ்ட். மேக்ஸிமம் 40% மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா 40% இருந்தால் தான் உங்களால் அகைன் ஒரு 60%ல் வந்துட்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்குது, லேபர் அதாவது ஸ்டாஃபோட எம்ப்ளாயியோட காஸ்ட் இருக்குது, இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வர்ற ஒரு ஜென்ரேஷன் ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த பிராண்டுகிட்ட என்ன ஃபுட் காஸ்ட் இருக்குன்னு கேளுங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன இருக்குன்னு கேளுங்க. அப்போ தான் உங்களால் என்ன ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து அந்த ஃபுட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் பிரேக் ஈவன் எப்போ ஆகும், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணால் பிரேக் ஈவன் ஆகுன்றது எல்லாமே கிளியராக வந்து எந்த ஒரு பிராண்டு சொல்கிறாங்களோ அந்த பிராண்டுகிட்ட நீங்கள் போய் எடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸின்றது பயங்கரமாக குட்டி கிடக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துலேயே அவங்க ஃப்ரான்ச்சைஸின்றது கான்செப்ட்டில் கொடுக்குறாங்க. பட் அவங்களே அந்த 1 இயரில் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா லாஸ் பண்ணாங்களான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கம்பல்சரி பிராண்டை நல்லா எவாலுவேட் பண்ணுங்கள். அண்ட் தென் அவங்கள்ட்ட ப்ராப்பரான எஸ்ஓபிஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு பிராண்டுக்குள்ளேயே போகணும். ஓகே, இப்போது உங்கள் பிராண்டில் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ பர் டே வந்து எவ்வளோ நீங்கள் ரெவன்யூ எடுக்கிறீங்க? மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நாங்கள் ஸ்டோர் வச்சுருக்கிறோம். 8 lakhsலேருந்து வச்சுருக்கிறோம். இதே வந்து 25 lakhs வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் 3 மாடலாக நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 lakhs வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் மாடலில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸ்பிரஸ்ன்னு எப்படின்னா ஒரு சின்ன ஷாப்பாக தான் இருக்கும், ஒரு 200 to 250 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஏசியில் இருக்கும் இந்த ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி மாடலில் 8 lakhs பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மாடலில் நீங்கள் 8 lakhs பண்ணிடுறீங்க இல்லையா, அதில் வந்து ரெண்ட் மேக்ஸிமம் ரெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 25,000 மேலே ரெண்ட் போகக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு மாடல் பண்ணிட்டு இருக்கோம், கெஃபே என்ற கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நியர்லி வந்து உங்களுக்கு 15 lakhs to 25 lakhs வருது. அது எப்படின்னா டிபெண்ட், ஏன் 15 lakhs to 25 lakhs அப்படின்றது டிபெண்ட் ஆன் ஸ்கொயர் ஃபீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 to 400 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறோம்னா பிலோ 15 lakhs ஒரு 12 to 15 lakhs உள்ள நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட், இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெசன் நகர் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஸ்டோரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓவராலாக இன்க்ளூடிங் பில்டிங் அட்வான்ஸ் எல்லாமே சேர்த்து இங்கே பார்க்கும்போது இது வந்து நியர்லி வந்து எங்களுக்கு 24 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அப்போ 24 lakhs நீங்கள் போட்டிருக்கீங்க, இது எப்படி நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு யோசனை இருக்கும். ஆமாம், நாங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த 25 lakhs நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வாண்டட் இருக்குது, நீட் இருக்குன்னு மட்டுமன்னா தான் அந்த இடத்துல நாங்கள் அந்த பிஸ்னஸ் போடுவோம். இப்போ எவ்வளோ எடுக்கிறீங்க சார்? அதாவது ரெவன்யூ இப்போ பர் டே ஒரு 3 to 4,000 வருது, அந்த மாதிரிங்கும் போது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுப்பீங்க? மேடம் ஆக்சுவலி இது பர் டே அப்படி இல்லை, நம்ம கால்குலேட் பண்ண முடியாது மேடம். நம்ம எப்படின்னா மந்த்லி தான் நம்ம அது பண்ண முடியும். மந்த்லி வந்து ஒரு ஸ்டோர் நம்ம எடுக்கிறோம்னா உதாரணத்துக்கு ஒரு 25,000 rupees நம்ம ரெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அந்த இடத்துல ஒரு 3 மேன் பவர் போடுறோம். ஸோ இபி இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் அந்த இடத்துல ஒரு 2 lakh பிஸ்னஸ் பண்ணணும். ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு 7,000 பிஸ்னஸ் பண்ணால் தான் உங்களால் சஸ்டெயின் ஆக முடியும். அண்ட் தென் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் எப்படி எங்களோட ஸ்டோரை வந்து நாங்கள் லொக்கேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நான் பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த பொருள் இங்கே நீட் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நீடு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல, ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்கே ஒரு காஃபி டீ தான் ஓடும், அந்த இடத்துல போயிட்டு நான் போட்டேன்னா செட் ஆகாது. ஸோ என்னோட ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி க்ரௌடு. ஸோ அண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு இல்லை, அந்த மாதிரி க்ரௌடு எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்து தான் நாங்கள் எங்களோட ஸ்டோரை வந்து நாங்கள் போடுறோம். இதுதான் எங்களோட ஸ்டோருக்கு வந்து சக்ஸஸ்க்கு எங்களுக்கு காரணமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண அந்த பிராண்டில் நீங்கள் போட்ட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து எடுத்த பேசிக் அமௌண்ட் அது சொல்லுங்கள் கரெக்டாக. நான் ஃபஸ்ட்டு நம்ம திருவான்மியூரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மேடம் உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம் மேடம். சின்ன ஷாப் 12 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அது இப்போ அந்த 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம். பட் ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி வந்துட்டு எங்களோட டர்ன் ஓவர் வந்து ஒரு 3 crores நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 crores. ஓகே, அதாவது 3 crores ஒரு பர் இயர் நாங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கும் போது இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இப்போ பால் எது எடுத்தாலும் அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1 day தான் இருக்கும். அப்படிங்கும்போது சப்போஸ் கஸ்டமர்ஸ் வரலைன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வேஸ்ட்டு தானே? கரெக்ட் மேடம். இந்த கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டின். ஏன்னா இன்றைக்கி நான் என்னோட மந்திரம் என்னென்னா 0% வேஸ்டேஜ்ன்ற கான்செப்ட் தான் என்னோட பிஸ்னஸோட மோட்டிவேவும். எப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இப்போது ஒரு ப்ராடக்டை வச்சு அதுலேருந்து எத்தனை ப்ராடக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ப்ராடக்ட், ஸோ இதை வச்சு இதுலேருந்து ஒரு 4-5 ப்ராடக்ட் நான் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ஐஸ்கிரீம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்போ அந்த ஐஸ்கிரீம் மட்டும் நான் ஐஸ்கிரீம் சேல் பண்ணேன்னு வச்சுக்காங்க, அதை ஒன்றா போகும். இதே வந்து நான் ஐஸ்கிரீம் என்ன பண்ணுவோம்னா ஃபலூடா பண்ணுவோம். அண்ட் தென்
ஒரு மில்க் ஷேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இது உங்களுக்கு 3 இதுக்கு உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் கேட்டாலும் ஐஸ்கிரீம் கொடுக்க முடியும், என்னால் மில்க் ஷேக் கேட்டாலும் மில்க் ஷேக் கொடுக்க முடியும், ஃபல்டா கேட்டாலும் ஃபல்டா கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருமே பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குன்னா இப்போ வந்து நாங்கள் எதுவுமே டம்ப் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து எங்களுக்கு என்ன நீட் இன்னைக்கு வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோர் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அதில் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எங்களோட இதில் இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ தான் ஆர்டர் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு 1 or 2 டேஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரூட்ஸாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். எவ்ரிடே வர்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ அதனால் வந்து என்னென்னா எங்களுக்கு வேஸ்டேஜஸ் வந்து கிடையாது. நீங்கள் நிறைய டம்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இங்கே என்ன நீட் இருக்குது, என்ன தேவை, என்ன சேல் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஒரு 1 மந்த்தில் உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபுட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஃபியூஜாக போயிட்டுருக்கு, எல்லா இடத்துலையுமே ஃபுட் பிஸ்னஸ் அதிகமாகிட்டுருக்கு. உங்களை நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற பிளான் என்ன? ஓகே, இப்போ வந்து என்னென்னா இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் வந்து மெயினாக வந்து என்னென்னா வேஸ்டேஜஸ் வரக்கூடாது மேடம். அதுமாதிரி ப்ராடக்ட் டம்ப் ஆகக்கூடாது மேடம். ஆனால் இன்வென்ட்ரின்ற ஒரு இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து இன்வென்ட்ரின்றது என்னென்னா இப்போ ஒரு இன்னைக்கு சாண்ட்விச் எடுத்தீங்களா, இல்லை பர்கர் எடுத்தீங்களா, பாஸ்தா எடுத்தீங்களா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ போயிருக்கு, அதோட இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ நமக்கு போயிருக்கு அப்படின்றது எல்லாமே நாங்கள் இன்வென்ட்ரி வந்து டெய்லி நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பர்கர் பண்ணுறோன்னா அதுக்கு எத்தனை பன்னு நம்மள்கிட்ட உள்ளே இருக்குது, எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக இன்வென்ட்ரி மூலமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த இன்வென்ட்ரி மூலமாக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜஸும் வராது. அண்ட் தென் வந்து உங்களால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட 26 ஃப்ரான்ச்சைஸ் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன மைனஸாக நீங்கள் வந்து திருப்பியும் ரிப்பீட்டடாக பார்க்குற விஷயம் உங்கள் பிராண்டில்? இல்லை, எங்கள் பிராண்டில் நான் மைனஸாக எதுவுமே நான் பார்க்கல மேடம். ஏன்னா வந்து இப்போது நான் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு SOPயில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜஸ் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸுமே நான் சூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றாங்க. அவங்கள்ட்ட பணமும் இருக்குது. இன்றைக்கி அந்த பணத்தை போட்டால் பணம் வந்துடும்ன்ற கான்செப்ட்டில் இருக்கிறவங்கள நான் நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறதே கிடையாது. பார்ட்னர்ஷிப் நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதே கிடையாது. இது வந்து ஒரு பேஷன் எனக்கு பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களோட நீங்கள் எவ்வளோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் வரும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நாங்கள் 26 ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்டோர்லேயுமே வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். ஏன் இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்னால் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும், ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், ஸோ ஹைஜீனாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து சாப்பிட்டாலோ வீட்டில் பசங்களுக்கோ யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ இன்றைக்கி இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இப்போ நியூவாக பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜாக அதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து யார் வேணால் வரலாம், ஓப்பனாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பிஸ்னஸில் வாங்க, அதாவது உங்களுக்கு பேஷன் என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த பிஸ்னஸ் எடுக்க சொல்லி அப்படின்னா வேண்டாம். உங்களுக்கு என்ன பிஸ்னஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் என்னமோ அதை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். அண்ட் தென் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிக்கங்க. பிஸ்னஸ் உள்ள வரும்போது பிராண்டை எவால்வேட் பண்ணுங்கள். எத்தனை வருஷம் இருக்குது, அவங்க வந்து பிராண்ட் சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்கிறாங்களா, அவங்களோட P&L என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு பிராண்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மாடல் எப்படின்னா ஒரு 4 lakhsல பிஸ்னஸ் பண்ண முடியும், 5 lakhsல பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆடை போட்டுடுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி ஒரு கடை ஒரு கமர்ஷியலாக நீங்கள் போகணுன்னாலே அதோட அட்வான்ஸ் என்ன ஆகுது அதெல்லாம் இருக்குது இல்லையா. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை அந்த பிராண்டு சொல்கிறத தாண்டி நீங்கள் எவால்வேட் பண்ணுங்கள், பிராண்டை எவால்வேட் பண்ணுங்கள், எவால்வேட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. இப்போ வந்து மிஸ்டர் அரவிந்த் அவர்கள் வந்து அவரோட பிஸ்னஸ் ஜேர்னியில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், ஆக்சுவலி யங்ஸ்டராக வந்து என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிறைய டிப்ஸை வந்து நமக்கு ஒரு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ மேடம்.